life less ordinary. அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி ஜிடிக்கான அவரன் சீரீஸ்ல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்சிஎம். ஓகேங்களா, எல்சிஎம் ஹெச்எஃப் சேர்ந்த ஒரு டாபிக் தான். ஆனா நாம என்ன பண்ணலாம்னா எக்ஸாம் டைம் இருக்குன்றனால எல்சிஎம் கேள்வியெல்லாம் ஒரு வீடியோ, அடுத்த வீடியோல ஹெச்சிசிஎஃப்ல இருந்து என்னென்ன கேள்வியெல்லாம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்களோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, எப்பவும் போல நம்மளோட அப்ரோச் ரொம்ப ஈஸியான அப்ரோச்சா தான் இருக்கும். எந்த கஷ்டமான மெத்தடுக்கும் நம்ம போறது இல்ல, எந்த டஃப்பான டைம் எடுக்கக்கூடிய மெத்தடும் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறது இல்ல. நம்மளோட வழி எப்பவுமே ரொம்ப ஈஸியா இருக்குன்றதுனாலதான் நம்ம ஒரு டாபிக்கா பார்க்கலாம். அதுவும் எக்ஸாம்ல நம்ம சொன்ன மாதிரி அந்த 10 கேள்வி ரொம்ப பார்த்ததுமே அட்டென்ட் பண்ணலாம்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி கேள்விகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அதுக்குன்னு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியும் ஏதோ எங்கேயோ எடுத்த கேள்வியில எல்லாமே இது பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி 2025 லாஸ்டா நடந்த எக்ஸாம் அதுதானே. அதுல இருக்கக்கூடிய கேள்விகளை மட்டுமே வச்சு எல்சிஎம் டாபிக்கை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ண போறோம், எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, எல்சிஎம்னா என்னன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும், மீ சீமா. ஓகேவா? எல்சிஎம் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம், மீச்சிறு பொது மடங்கு, மல்டிபிள்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இத நம்ம என்ன பண்ணா பாத்துக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு எல்சிஎம் என்ன தெரியும், எனக்கு ஆல்ரெடி பேசிக்ஸ் தெரியும் அப்படின்னா ஓகே. தெரியாதவங்களுக்கு சின்னதா ஒரு ரீகால் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்மளோட ஈஸியான மெத்தடுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் நம்மளால அது மாதிரி ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். தானா அப்படியே ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மெத்தட்லாம் நம்மளால போக முடியாதுன்னு போது நம்ம எல்சிஎம்னா என்ன, அது எப்படிலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் பார்த்துட்டு நம்ம கொஸ்டின் போயிடலாம். ஓகேங்களா? ஓகே, எல்சிஎம் தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா மீ சீமா அப்படின்னு சொல்லுவாங்க, மீச்சிறு பொது மடங்கு. ஓகே, இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் என்ன பார்ப்போம், ஏதோ ஒரு 4 நம்பர் 3 நம்பர் 5 நம்பர் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு அந்த எண்களோட மீசிமா கண்டுபிடிங்க, எல்சிஎம் கண்டுபிடிங்கன்ற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. அப்ப கொடுக்கப்பட்ட அந்த 2-3 நம்பர்ஸோ ஒரு 4 நம்பர்ஸோ இருக்கு, அதுக்கும் அதோட எல்சிஎம்க்கு என்ன சம்பந்தம். அப்ப அந்த கொடுக்கப்பட்ட எண்களுக்கு ஹெச்சிசிஎஃப்பும் கேட்பாங்க. தமிழ்ல சொன்னா மீ போவான்னு சொல்லுவோமா? ஓகேவா? அப்ப ஹெச்சிசிஎஃப் கேட்பாங்க. அப்ப அந்த கொடுக்கப்பட்ட எண்களுக்கும் ஹெச்சிசிஎஃப்க்கும் என்ன சம்பந்தம்ன்றத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. கொடுக்கப்பட்ட எண்கள் ஏதோ எடுத்துக்கோங்களேன், சம்திங் ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், 3 நம்பர் இருக்கு நான் எடுத்துட்டேன். ஓகேவா? 3 நம்பர் இருக்கு. இந்த 3 நம்பரோட எல்சிஎம் கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த 3 எண்களோட ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. ஓகேவா? இங்க பாருங்க, இந்த கொடுக்கப்பட்ட எண்களுக்கும் எல்சிஎம்க்கும் என்ன சம்பந்தம்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கொடுக்கப்பட்ட எண்கள் எல்லாமே இல்ல நம்ம கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஏபிசின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, எல்சிஎம்ன்றது இந்த கொடுக்கப்பட்ட ஏபிசி ஆல வகுப்படக்கூடிய எண், டிவைட் ஆகக்கூடிய எண். அப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்சிஎம் டிவைட் பண்ணக்கூடியதாதான் இந்த ஏபிசின்ற நம்பர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே, அப்போ ஹெச்சிசிஎஃப்ல இந்த ஏபிசிக்கும் ஹெச்சிசிஎஃப்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொடுக்கப்பட்ட எண்களை டிவைட் பண்ணக்கூடியது, ஓகேவா, வகுக்கக்கூடியதுதான் ஹெச்சிசிஎஃப். ஓகேவா? அப்போ எல்சிஎம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட எண்களால வகுப்படக்கூடியது. ஓகேவா? டிவிசிபிள். ஓகே, வகுப்படக்கூடியது. அப்ப கொடுக்கப்பட்ட எண்களுக்கு ஹெச்சிசிஎஃப் அப்படின்னா கொடுக்கப்பட்ட எண்களை வகுக்கக்கூடியதுதான் ஹெச்சிசிஎஃப். ஓகேவா? டிவைட் பண்ணக்கூடியது. இந்த 2 வார்த்தையை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அப்ப கொடுக்கப்பட்ட எண்களை வகுக்கக்கூடியது நமக்கு ஹெச்சிசிஎஃப், கொடுக்கப்பட்ட எண்களால வகுப்படக்கூடியது எல்சிஎம். சரி, ஓகே. இதுக்கு மேல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேவா, எல்சிஎம்ன்றது எப்பவுமே ஹெச்சிசிஎஃப் ஆல டிவைட் ஆகும். எல்சிஎம் எப்பவுமே ஹெச்சிசிஎஃப் முழுமையா டிவைட் பண்ணும். அப்ப எல்சிஎம்ன்றது ஹெச்சிசிஎஃப் ஓட மடங்கா இருக்கும். ஓகேவா? அப்ப எல்சிஎம்ன்றது ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் ஹெச்சிசிஎஃப், 4 டைம் ஆஃப் ஹெச்சிசிஎஃப், 2 டைம் ஆஃப் ஹெச்சிசிஎஃப், இல்ல 10 டைம்ஸ் ஆஃப் ஹெச்சிசிஎஃப் கூட எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அப்ப எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்ன்றது முழுமையா டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்சிஎம்ன்றது ஓகே, இந்த கொடுக்கப்பட்ட எண்கள்ல ஏதோ ஒரு நம்பர் ஈவன் நம்பரா இருந்துருச்சு, இரட்டைப்படை எண்ணா இருந்துருச்சு அப்படின்னா இப்ப ஏபிசி 3 நம்பர் இருக்கு, 3 நம்பர்ல ஏதோ ஒண்ணு ஈவன் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட எல்சிஎம் கண்டிப்பா ஈவன் நம்பர் தான். ஓகேவா? கொடுக்கப்பட்ட எண்கள் 3மே ஆட் நம்பர்ஸா இருந்துருச்சு அப்படின்னா நம்மளோட எல்சிஎம் ஆட் நம்பர் தான். கொடுக்கப்பட்ட எண்கள் ஏதோ ஒரு எண் 0ல முடிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட எல்சிஎம் 0ல தான் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம இத மாதிரி ட்ரிக்கா ஞாபகம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எல்சிஎம் ஈஸியா எதுவுமே சால்வ் பண்ணாம டக்குன்னு கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? சரி, கொஸ்டின் போலாமா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the smallest natural number which is divisible by 12,
28, 36 and 27 சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? 12, 28, 36 மற்றும் 27 வகுப்படும் மிகச்சிறிய இயல் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே என்ன ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்னா ஸ்மாலஸ்ட் லீஸ்ட்னு கேட்டாலே அது எல்சிஎம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுப்பாங்க. அது வந்து 98% செட் ஆகும். ஆனா 2% எங்கேயோ ஒரு சில இடத்துல விதிவிலக்கா இருக்கும். அப்ப அந்த விதிவிலக்கா இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்னதான் பார்க்கணும் அப்படின்னா இந்த டிவிசிபிள் பை, ஓகேவா, வகுப்படும் எண் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்ப இதுதான் ஒரிஜினல் எல்சிஎம்கான க்ளூ வேர்ட். ஓகேவா? லீஸ்ட் அதெல்லாம் வந்து ஒரு சில இடங்கள்ல நமக்கு தெரியாம போயிடும், செட் ஆகும். ஆனா 98%. ஆனா நம்ம இந்த வேர்டை பார்த்து எல்சிஎம்மா ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சோம்னா 100% அது சரியாகும். ஏன்னா நம்ம பார்த்துட்டோம் கொடுக்கப்பட்ட எண்களால வகுப்படக்கூடியதுதான் என்னது எல்சிஎம். அப்ப எல்சிஎம் டிவிசிபிள் பை ஏபிசின்ற கிவன் நம்பர்ஸ்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ ஓகே, நம்ம இது நார்மலா எல்சிஎம்க்கு எல்லாரும் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? ஃபேக்டரைஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம், காரணி படத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அது கொஞ்சம் ரேர். அதுக்கடுத்து மோஸ்ட்லி கண்டிப்பா இருக்கக்கூடிய எல்லாருமே பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடிய தானா வகுத்தல் மெத்தட் தான் சொல்லுவாங்க. தானா வகுத்தல் தான் எல்சிஎம் யூஸ் பண்ணுவாங்க. அது பெஸ்டான்னு கேட்டா ஓகே, அதை ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டா இல்ல, ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி மட்டும்தான் வச்சுக்கணும். அது எக்ஸாம்க்கு செட் ஆகக்கூடிய மெத்தட் கிடையாது. ஏன்னா அது டைம் எடுக்கும் ரொம்ப. ஓகேவா? அப்ப அதை விடவும் ஈஸியான மெத்தட் எல்சிஎம்க்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. எதுவுமே நம்ம போட்டு பார்க்காம அழகா சால்வ் பண்ணலாம். அதுக்கு என்ன மட்டும் தெரியணும் அப்படின்னா டிவிசிபிள் ரூல் தெரியணும். ஓகேவா? வகுத்தல் விதி தெரியணும். ஒரு குறிப்பிட்ட எண்களால வகுப்படக்கூடிய எண்ணை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நாம ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா நமக்கு தானா வகுத்தல் கூட தேவையில்லை. நம்ம எல்சிஎம் ரொம்ப ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். வகுத்தல் விதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ன்றதுனால நான் இன்னைக்கு கொஸ்டின் சால்வ் பண்ண போறேன். சப்போஸ் எனக்கு வகுத்தல் விதி தெரியல, டிவிசிபிள் ரூல் எனக்கு தெரியல, கண்டுபிடிக்க தெரியல, இதால டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல அப்படின்னா யாருக்கு டிவிசிபிள் ரூல் வேணும்னு சொல்லுங்க. அதுக்காக வேணா நம்ம ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் டிவிசிபிள் ரூலை சொல்லி கொடுக்குற மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. 12, 28, 36, 27 இதுதானே என்னோட எண்கள். இதால வகுப்படக்கூடிய எல்சிஎம் மீசிமாவை தான் நான் சொல்லணும் அப்படின்னா நான் தானாவகத்தில் போடுறேன் அப்படின்றவங்களுக்கு தானாவகத்தில் போடலாம். ஆனா இந்த ஒரு கொஸ்டின்லயே நீங்க டிஃபரன்ஸ் தெரிஞ்சுப்பீங்க. தானாவகத்திற்கு எவ்வளவு டைம் ஆகுது, டிவிசிபிள் ரூலை யூஸ் பண்ணா எவ்வளவு சீக்கிரம் நம்மளால ஆன்சர் சொல்ல முடியுது. அப்ப பாக்கலாமா? தானாவகத்தல்னா இருக்கிறதுல அதிகபட்சமா எது பொதுவா இருக்குன்னு பாக்கணும். ஆனா முன்னாடி கொடுக்கக்கூடிய நம்பர் 2, 3, 5 தான் இருக்கும். ஓகேவா? கண்டிப்பா இங்க கொடுக்கக்கூடிய நம்பர் பிரைம் நம்பரா பகா எண்ணாதான் இருக்கணும். ஓகேவா? அப்பதான் நம்மளோட ஆன்சர் ஃபைனலா சரியா வரும். ஓகே, பாக்கலாமா? மூணாவது வாய்ப்பாடு கொடுக்கலாமா? ரெண்டாவது வாய்ப்பாடு கூட கொடுக்கலாம். எனக்கு மூணாவது வாய்ப்பாடு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, 4 முறை 28 மூணாவது வாய்ப்பாடுல வராது. இது 12 முறை, இது 9 முறையா. அதுக்கடுத்து பார்த்தா இந்த 3 நம்பருக்கும் 4வது வாய்ப்பாடு வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மட்டும் தான் கண்டிப்பா இங்க பிரைம் நம்பர் தான் ஸ்டார்ட் ஆகணும். மத்த ஸ்டெப்புக்கு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஈவன் நம்பர்ஸோ எந்த நம்பரும் மாத்திக்கலாம். ஓகே, 4th டேபிள் எடுக்கிறேன். ஒரு முறை 7 நாள் 28, 3 நாள் 12, 9. அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது வாய்ப்பாடு இருக்கு. 1, 7, 1, 3. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இது 4 நம்பர்ல 2 நம்பர் 1, 1 ஆயிடுச்சு. மீதி 2 நம்பர் பார்த்தா 7, 3. 7க்கும் 3க்கும் பொதுவான வாய்ப்பாடுலாம் எதுவும் இல்ல. திரும்ப 7க்கு ஒரு முறை தானா வகுத்தல், 3க்கு ஒரு முறை எல்லாம் போடாம அப்படி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மொத்தமா எடுத்து எழுதிடலாம். ஓகேவா? 3 × 4 × 3 × ஓகேவா? அடுத்து 7 × 3 இதெல்லாம் பெருக்குனா என்னோட ஆன்சர் கிடைக்கும். பாக்கலாமா? 7, 3, 21, 21, 3, 63, 63 × 4. ஓகேவா? 63 × 4ங்களா? ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா சரி 63 × 3 டக்குன்னு என்னால சொல்ல முடியும் இல்லையா? 189. ஓகேவா? இன்ட்டு ஒரு 4 பண்ணிக்கலாமா? 4, 9, 36, மீதி 3, 32, 35, மீதி 3, 4, 7. ஓகேவா? அப்போ இந்த 12, 28, 36, 27ஆல வகுப்படக்கூடிய லீஸ்ட் நம்பர் மிகச்சிறிய எண் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 756. கண்டிப்பா இது எக்ஸாமுக்கு செட் ஆகுமானா இவ்வளவு நேரம் எல்லாம் எடுத்து எல்சிஎம் கேள்வி போட முடியாது. அப்ப இதுக்கு மாத்தி யோசிப்போமா? ஓகே, கொடுக்கப்பட்ட எண்கள்ல கண்டிப்பா 12ன்றது ஈவன் நம்பர். அப்ப கண்டிப்பா என்னோட ஆன்சர் ஈவன் நம்பர் தான், ஆட் நம்பர் கிடையாது. அப்ப கொடுக்கப்பட்ட எண்கள்ல ஆட் நம்பர் என்னோட எல்சிஎம் கிடையாது. முடிஞ்சிருச்சா? அப்ப மீதி இருக்க 3மே ஆட் நம்பரா இல்ல ஈவனா இருக்கு. சரி, அடுத்து பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த 7 கூட்டினா உங்களுக்கு 9 வருதா? அப்போ ஏதோ ஒரு எண்ணை இங்க கூட்டினா கூட உங்களுக்கு 9 தான் வரும். ஆனா கொடுக்கப்பட்ட எண்கள்ல ஏதோ ஒரு எண்ணை கூட்டும் போது 9ன்னு வந்துச்சுன்னா உங்களோட ஆன்சர்ல இருக்கக்கூடிய எண்களின் இலக்கங்களை கூட்டினாலும் உங்களுக்கு என்னதான் வரணும்? 9 தான் வரணும். ஏன்னா 27ன்றது 9ஆல் வகுப்படக்கூடிய எண். அப்ப கண்டிப்பா நம்மளோட ஆன்சர் எல்சிஎமும் 9ஆல் வகுப்படக்கூடிய எண்ணா மட்டுமே தான் இருக்கும். அப்படி என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாக்கலாமா? இதை கூட்டி பாருங்க.
10 12 18 18 நான் கூட்டுறேன். ஓகே, இது கூட்டினா 18, 1 8 கூட்டினா 9 வந்துருச்சா? ஓகே, இது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னா அதுதான் என்னோட ஆன்சர். நான் மத்த 2 ஆப்ஷனும் செக் பண்ணிடுறேன். ஓகேவா? 10 12 12 கூட்டினா 3 ஆயிடும். அப்ப கண்டிப்பா இது என்னோட ஆன்சர் இல்ல. இங்க கூட்டுறேன். 8 8 16, 16 பிளஸ் ஒரு 6 என்ன வரும் பாத்தீங்க அப்படின்னா 22. 22 கூட்டினீங்கன்னா ஓகே 22. இப்ப இதனோட இலக்கங்களையும் கூட்டினா 4 ஆயிடும். அப்ப கண்டிப்பா இதுவும் என்னோட ஆன்சர் இல்ல. அப்ப என்னோட எல்சிஎம் ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி எல்சிஎம் கொஸ்டின்ஸ் நம்ம அப்ரோச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும். நமக்கு இந்த மெத்தட் கண்டிப்பா வேணா. எக்ஸாம்பிள் இப்பெல்லாம் வந்து நம்ம எப்பயோ பார்த்த மாதிரி சின்ன சின்ன வேல்யூஸ், ஆக்சுவலா இதுவே கொஞ்சம் சின்ன வேல்யூ தான், 3 டிஜிட் 4 டிஜிட்ல வர மாதிரி எல்லாம் நம்மளோட எல்சிஎம் இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த தானா வகுத்தல் மெத்தட் செட் ஆகாது. இன்னைக்கு பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பா இவ்வளவு பெரிய வேல்யூ எல்லாம் நம்மளால தானா வகுத்தல் போட்டு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த. ஓகேவா? ஏன்னா இது எல்லாமே SSCGD 2025 கேட்ட கேள்வி மட்டும்தான். அப்ப இப்ப ட்ரெண்ட் மாறிடுச்சு. அவங்க எதை பேஸ் பண்ணி நீங்க எல்சிஎம் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டிவிசிபிள் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நீங்க பண்ணணும். அதுக்கான டைம் தான் உங்களுக்கு அங்க எக்ஸாம் ஒதுக்கி இருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இனி சம்ஸ் கொஞ்சம் நம்ம ஸ்பீடா அப்ரோச் பண்ணலாம். 2 எண்களின் பெருக்கல் பலன் 5184 மற்றும் அவற்றின் HCF பாத்தீங்கன்னா 24 அப்படின்னா அதோட எல்சிஎம் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எல்சிஎம் வேணும், என் கையில் HCF இருக்கு. HCFன்றது 24ன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? HCFன்றது 24ன்னு தெரியும். இதுக்கு நம்ம முதல்ல மெத்தட்னு பார்த்தோம்னா 2 எண்களோட பெருக்கல் பலன் இருக்கு. இதுக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா? 2 எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் HCF சம்பந்தப்பட்ட ஃபார்முலா இருக்கு. 2 எண்களின் பெருக்கல் பலனா XYன்றது என்னோட 2 நம்பர். அந்த 2 நம்பரையும் நான் பெருக்கணும்னா எனக்கு என்ன கிடைக்கும்? அதனோட எல்சிஎம் இன்டு HCF பெருக்கிறதுக்கு ஈக்குவலான மதிப்பு கிடைக்கும். இது ஒரு முக்கியமான ஃபார்முலா இல்லையா? எல்சிஎம்ல நம்ம படிக்கக்கூடிய எல்சிஎம் HCF நம்ம படிக்கக்கூடிய ஒரே ஃபார்முலா இது மட்டுமா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப 2 எண்களின் பெருக்கல் பலனா X இன்டு Y, அதான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? 5184ன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்சிஎம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் கண்டுபிடிக்க போறோம். HCF எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 24. அப்ப கண்டிப்பா 24ஆல இந்த வேல்யூ அடிச்சா எனக்கு என்ன கிடைச்சிடும்? எல்சிஎம் கிடைச்சிடும். அடிக்கலாமா? இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா 3வது வாய்ப்பாட்டுல வருமா? 8 3 24, ஒரு முறை 7 முறை, அடுத்து பாத்தீங்கன்னா 2 முறை, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 8 முறை. அடுத்து இது 8வது வாய்ப்பாட்டுல அடிக்கலாமா? 2 8 16, 1 8 8, 6 8 48. அப்ப என்னோட எல்சிஎம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 216. ஃபார்முலா படி போட்டா இந்த மெத்தட் தான். இதை நம்ம கொஞ்சம் ட்ரிக்கா யோசிக்கணும் அப்படின்னா என்னோட எல்சிஎம் வேணும், எனக்கு HCF 24. நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் எல்சிஎம்ன்றது HCF ஆல கண்டிப்பா டிவைட் ஆகும். அப்ப HCFன்றது 24 அப்படின்னா 24ஆல டிவைட் ஆகுற மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்கோ அதுதான் என்னோட எல்சிஎம். 24ன்றது ஈவன் நம்பரா? அப்ப கண்டிப்பா ஈவன் நம்பரால டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? ஈவன் நம்பரா தான் இருக்கும். கண்டிப்பா ஆட் நம்பர் கிடையாது. அப்படி எதனா ஆப்ஷன் வந்து எடுத்துலாமா? 2 ஆப்ஷன் போயிடுச்சு. கண்டிப்பா அப்ப ஆட் நம்பர் என்னோட இங்க இந்த கொஸ்டினுக்கு எல்சிஎம் கிடையாது. அப்ப இது 2 தான் நிக்குது. 24ஆல இது டிவைட் ஆகுமா இது டிவைட் ஆகுமா நான் செக் பண்ணி பார்த்தாலே போதுமானது. ஓகேவா? ஓகே, இது பாருங்க 24 போச்சுன்னா மீதி என்ன இருக்கும் நமக்கு? 8ங்களா? 84ன்னு வருது. 84ன்றது கண்டிப்பா 24ஆல டிவைட் ஆகாது. அப்ப 216 மட்டும்தான் 24ஆல டிவைட் ஆகும். அப்ப அது மட்டும்தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, 2 எண்களின் எல்சிஎம் மற்றும் HCF முறை 198 மற்றும் 9 ஆகும். அந்த எண்களில் 1 99 எண்ணில் மற்ற எண்ணை கண்டறியோம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப இன்னொரு எண் எனக்கு வேணும்னாலும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ABC அப்படின்றது என்னோட கிவன் நம்பர்ஸ். கொடுக்கப்பட்ட எண்கள் ABC அப்படின்னா இத கொடுக்கப்பட்ட எண்களை எல்லா எண்களையும் ABC 3ஐயும் வகுக்கக்கூடிய எண்ணு தான் எனக்கு இந்த எண்களோட HCF இருக்குமா? அப்ப கண்டிப்பா இன்னொரு எண்ணு தானே கேக்குறாங்க. அப்ப இந்த கொடுக்கப்பட்ட எண்கள்ல ஒரு எண் கேக்குறாங்க. அந்த ஒரு எண்ணும் கண்டிப்பா எப்படி இருக்கும்? HCF ஆல டிவைட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். அப்ப HCF என்னன்னு பாருங்களேன். அப்ப HCFன்றது 9. அப்ப 9ஆல டிவைட் ஆகுற மாதிரி ஆப்ஷன்ல என்ன இருக்கும்? அதுதான் என்னோட ஆன்சர். 20 வருமானா வராது, 17 வருமானா வராது, 16 வருமானா வராது. அப்ப 18 மட்டும்தான் 9ஆல் டிவைட் ஆகும். அப்ப எனக்கு இந்த கேள்வியில மற்றொரு எண்ணுன்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 18 மட்டும்தான். நம்ம எதுவுமே சால்வ் பண்ணலாம். இல்ல நான் சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்முலா என்னன்னு வரும்? X into Y, 2 எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு அந்த 2 எண்களின் LCM into HCF பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும் அப்படின்றதுதான் இந்த ஃபார்முலா. ஓகே, 2 எண்கள்ல ஒரு எண் எனக்கு தெரியும் 99. நான் இதை X இருக்க இடத்துல கொடுக்குறேன். இன்னொரு எண்ணு தான் கேட்கறாங்க. அப்போ அது Y நான் கண்டுபிடிக்க போறேன்னு எடுத்து LCM பாத்தீங்கன்னா 198, HCF பாத்தீங்கன்னா 9. அடிக்கலாமா? ஒரு முறை 11 முறை. இது 11வது வாய்ப்பாட்டுல போகுமானா?
போகும் கண்டிப்பா. ஏன்னா 1 8 கூட்டினா 9, 9க்கு 9க்கு வித்தியாசம் 9. ஓகே, தெரிஞ்சிருந்தா ஓகே, டக்குன்னு நீங்களே போட்டுருவீங்க. ஒரு முறை இருக்குமா 11, இன்னும் மீதி 8ங்களா 18 முறை. அப்போ ஒய்ன்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 80. கண்டிப்பா இதுக்கு பெருசா டைம் எடுக்காது. ஆனா இதை விடுவோமே நாம எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிசிஎஃப்னா என்ன, கொடுக்கப்பட்ட எண்களுக்கும் அந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கு என்ன சம்பந்தம் அப்படின்றத நம்ம பிராக்டிகலா ப்ராப்பர்ட்டிஸா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கேள்விகளை நம்ம ரொம்ப ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. 9, 18 மற்றும் 23ஆல் வகுத்தால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் 5 என்ற மீதியை விட்டு செல்லும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர். நம்ம எப்பவுமே என்ன பார்த்து வச்சிருக்கோம்? லீஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர், மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்டாதான் நான் எல்சிஎம் கண்டுபிடிப்பேன். இல்லையா இந்த மாதிரி லார்ஜஸ்ட் நான் பார்த்தாலே நான் கண்டிப்பா என்ன கண்டுபிடிச்சிருவேன்? ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிருவேன்ற மாதிரி தான் நிறைய பேர் இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதனாலதான் இது வரைக்கும் நிறைய பேருக்கு அந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கஷ்டமா இருக்கு. நம்ம திரும்பவும் பாருங்க, எந்த வார்த்தையை பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? டிவைடட் பை. ஓகேவா? இந்த எண்களால் வகுத்தா கிடைக்கக்கூடிய எண் ஒன்னொருத்தர் என்னவா இருக்கணும்? 5ன்ற மீதியே கொடுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப கண்டிப்பா இவங்க கேட்கக்கூடியது வகுப்படக்கூடிய எண்ண கேட்டிருக்காங்க. அப்ப வகுப்படக்கூடிய எண்ணுன்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்சிஎம். வகுக்கக்கூடிய எண்ணுன்றதுதான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹெச்சிசிஎஃப். இல்ல எனக்கு இந்த இதுலயேதான் நான் ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஜிட்னு வந்துச்சாலே 4 டிஜிட், 5 டிஜிட், 3 டிஜிட், ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட்டும் கேட்பாங்க, கிரேட்டஸ்ட் 3 டிஜிட்டும் கேட்பாங்க. மிகச்சிறிய 3 இலக்க எண், மிகச்சிறிய 4 இலக்க எண்ணும் கேட்பாங்க, இல்ல மிகப்பெரிய 5 இலக்க எண், மிகப்பெரிய 4 இலக்க எண்ணும் கேட்பாங்க. இந்த மாதிரி இலக்கம் அப்படின்னு கேட்டிருந்தாலே அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்சிஎம். இப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப கண்டிப்பா இந்த வாதம் ரொம்ப முக்கியம். வகுப்படக்கூடிய எண்ணு இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது எல்சிஎம். ஓகேவா? இங்கேயும் வந்து அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த 9, 18, 23 வகுக்கும் போது அந்த எண். ஓகேவா? அப்ப கண்டிப்பா எல்சிஎம் இந்த 9, 18, 23 வகுக்கும் போது ஒரு முறை 9ஆல் வகுக்கும் போது அந்த எண் வந்து 5ன்ற மீதியை கொடுக்குது. 18ஆல் வகுக்கும் போது அந்த எண் வந்து மீதி 5 கொடுக்குது. அது பாத்தீங்கன்னா 23ஆல் வகுக்கும் போதும் அந்த எண் பாத்தீங்கன்னா 5ன்ற மீதியை கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா வகுக்கும் போதுன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க கேட்கக்கூடியது வகுப்படக்கூடிய எண் தான் கேட்கறாங்க. அப்ப அது ஈக்குவல் டு எல்சிஎம். ஓகேவா? சரி, ஓகே. இதுக்கு மெத்தட் இருக்கு, ரொம்ப ரொம்ப பெரிய மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட்ல எக்ஸாமுக்கு செட் ஆகும்னா கண்டிப்பா செட் ஆகாது. ஓகேவா? இது நம்மளோட மேக்ஸ் புக்ல இருக்கு. ஓகேவா? நம்மளோட முப்படையோட மேக்ஸ் புக்ல இதுக்கு டீடைல்டு மெத்தடும் இருக்கு. பக்கத்துல நம்ம ஷார்ட்கட்டும் சொல்லியிருப்போம். இங்க நம்ம ஷார்ட்கட் மட்டுமே பார்க்கலாம், ஏன்னா டீடைல் மெத்தட் ரொம்ப டைம் ஆகும். ஓகேவா? அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல எவ்வளவு மீதி கொடுக்குது? 5ன்ற மீதியை கொடுக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் பாக்குறேன், ஒரு மீதியை நான் பாக்குறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன்ல இருந்து அந்த மீதியை கழிச்சு விட்டணும். முதல் வேலையா என்னோட வேலை ஆப்ஷன்ல இருந்து நான் என்ன பண்ணணும்? அந்த மீதியை கழிச்சிடணும். கழிச்சிடலாமா? ஓகே. 63ல 5 போச்சுன்னா, ஏன்னா 9900 எதுவும் மாற போறது. அந்த 63ல மட்டும் 5 போச்சு அப்படின்னா 58. இங்க பாத்தீங்க அப்படின்னா 36. இங்க பாத்தீங்க அப்படின்னா 30. இங்க 5 போச்சு அப்படின்னா 16. அப்படித்தானே இருக்க போகுது. அது என்னங்க 58னா 9958, 9936. ஓகேவா? உங்களுக்கு புரியல அப்படின்னா ஃபுல்லா எழுதிக்கோங்க. பிராக்டிஸ் பண்ண நீங்களே ரொம்ப ஸ்பீட் ஆயிடுவீங்க. டக்குன்னு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேள்வியில அடிச்சுட்டு போயிடலாம். அங்கெல்லாம் எங்கேயுமே நமக்கு டைமே ஆகாது. ஓகேவா? அடுத்தது நான் என்ன பார்க்கணும் அப்படின்னா என்னோட ஆப்ஷன்ல இங்க பாருங்களேன், கொடுக்கப்பட்ட எண்களை இதுவும் 9 தான். இதை கூட்டினாலும் உங்களுக்கு என்ன வரும்? 9 தான் வரும். அப்ப இந்த எண்களால டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்னவா இருக்கணும்? கூட்டுனா 9 வர மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி 4 ஆப்ஷன் எது இருக்குன்னு பாருங்களேன். ஓகேவா? இந்த 9 வீட்டுல 5ஐயும் 8ஐயும் கூட்டினா 10, 13, 13ஐயும் கூட்டினா 4. அப்ப கண்டிப்பா இது இல்லையா? இதை கூட்டி பாருங்க, 9, 9, 9 மொத்தமா 27. அதையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 9 தான் வரும். அப்ப இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. வேற ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இது பாருங்களேன், 9 விட்டுட்டா 3 தான். அப்ப கண்டிப்பா இது என்னோட ஆன்சர் இல்ல. 9 விட்டுருங்க, 1ஐயும் 6ஐயும் கூட்டினா 7. அப்ப கண்டிப்பா இதுவும் இல்லை. அப்போ இந்த எண்களால டிவைட் ஆகும் போது மீதி 5 தரக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் எங்க இருந்து வந்துச்சோ அதுதான் என்னோட ஆன்சர். ஓகேவா? ஏன்னா இந்த நம்பர் கண்டிப்பா 9, 18, 23 முழுமையா வகுப்படும். ஆனா இதை விட 5 அதிகமா இருக்கும்போது நமக்கு இதால டிவைட் பண்ணும்போது 5ன்றது ஒரு இடத்துல மீதியா வந்துகிட்டே இருக்கும்ன்றதுதான் அர்த்தம். ஓகேவா? அப்படின்னா மீதின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய மிகச்சிறியன்னு கேக்குறாங்க அப்படின்னா உடனே அந்த மீதி என்ன பண்ணுங்கன்னா ஆப்ஷன்ல இருந்து கழிச்சிருங்க. கழிச்சிட்டு எப்போ போல நம்ம டிவிசிபிள் ரூல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா,
கொடுக்கப்பட்ட எண்களால வகுப்படக்கூடிய எண் எதுவா இருக்கும் அப்படின்றத நீங்க செக் பண்ணாலே உங்களோட ஆன்சர் நீங்க என்ன பண்ணல அழகா சொல்லலாம். எனக்கு இந்த ஆப்ஷன் சரியா 9ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, இது எங்க இருந்து வந்துச்சு, இந்த ஆப்ஷன்ல இருந்து நான் 5 கழிக்கும் போது தான் வந்துச்சுன்னு போது என்னோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மட்டும்தான். கண்டிப்பா இதுக்கு மெத்தட் ரொம்ப பெருசு, ஆல்ரெடி போட்டு பார்த்துருந்தவங்களுக்கு இது தெரியும். ஆனா இந்த மாதிரி மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதையே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகா அப்ரோச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த மாதிரி பவர்ஸ்ல எல்சிஎம் கேட்பாங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். இதை பார்த்ததுமே என்ன பண்ணலாம், நம்ம டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். இந்த மாதிரி பாருங்க, இது வரைக்கும் ஒரு வேல்யூ, இதுதான் நமக்கு ஏ, இது நமக்கு பி, இது சி. அப்ப 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 வேல்யூஸோட மீசிமா எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 3 வேல்யூஸ்லயும் பொதுவா இருக்கக்கூடிய அடிமானங்கள் பார்ப்போம், பேஸ் என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? பாருங்களேன், எல்லாத்துலயும் 2 இருக்கானா இல்ல. ஓகேவா? இதுல மட்டும் இருக்கு, இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 9ன்றது 2த்துல இருக்கு, 13ன்றது 3த்துல இருக்கு, 19ன்றது 2த்துல தான் இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே இருக்கக்கூடியதுல எது அதிகமா இருக்குன்னு பார்த்தா போதுமானது. சரியா? ஓகே, இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, அங்க 2 இல்ல. ஆனா 2 அடுக்குல எது அதிகமா இருக்குன்னு பாருங்க. 2 அடுக்கு 2 அதிகமா, 2 அடுக்கு 3 அதிகமா, எதனோட பவர்ல அதிகமான வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். 2 அடுக்கு 3 தான் அதிகமா இருக்கு. ஓகே, அடுத்தது 9 குறை, இங்க 9 ஸ்கொயர் இருக்கு, இங்க 9 இல்ல, இங்க 9 கியூப் இருக்கு. அப்போ 9 ஸ்கொயர் பெருசா 9 கியூப் பெருசானா 9 கியூப் தான் அதிகமா இருக்கு பவர்ல. ஓகேவா? அடுத்தது 13 வர, 13 ஸ்கொயர் 13 ஸ்கொயர். அப்ப இருக்கிறது அதிகமா எது இருக்குன்னா 13 ஸ்கொயர் தான் இருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 19ன்றது இங்க 19, அங்க 19 ஸ்கொயர். அப்ப அதுலயே அது அதிகமா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 19 ஸ்கொயர் தான் அதிகம். ஓகேவா? பவர்ல எது அதிகமா இருக்கோ அதுதான் நம்ம என்ன எடுத்துப்போம், எல்சிஎம் எடுப்போம். முதல்ல எப்படி பார்ப்போம்னா எல்லாத்தையும் பொதுவா என்ன இருக்குன்னு பார்ப்போம். பொதுவா இருக்கக்கூடிய அடிமானங்களோட அடுக்குல எது அதிகமோ அதை எடுத்துப்போம். அடுத்தது பொதுவா இல்லைன்னா கூட பரவாயில்ல, 3த்துல இல்லைன்னா கூட பரவாயில்ல, 2த்துல இருக்கா, சரி ஒரு நம்பர்ல இருக்கா, இருந்துட்டு போட்டோம். ஆனா அதுலயும் அடுக்கு எது அதிகமோ அதை எடுத்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எல்சிஎம் கிடைக்கும். ஓகே, இந்த வேல்யூ நமக்கு எங்க வருதுன்னு பாருங்க. 13 ஸ்கொயர் 19 ஸ்கொயர், ஆப்ஷன் பி தான் அப்போ இந்த கொடுக்கப்பட்ட எண்களோட எல்சிஎம்மா இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, 2 எண்கள் 1:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் HCF மற்றும் எல்சிஎம் பெருக்கல். அப்ப அதனோட எல்சிஎம் HCF பெருக்கல் நமக்கு என்ன கிடைக்குதா 1200 கிடைக்குது. அப்படின்னா அந்த எண்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு எண் பாத்தீங்கன்னா 9 பங்கு, இன்னொரு எண் ஒரு பங்கு, ஒரு எண் பாத்தீங்கன்னா 1 பங்கு, இன்னொரு எண் பாத்தீங்கன்னா 3 பங்கா இருக்குன்றது எனக்கு தெரியுது. நான் ரேஷியோ வச்சு மட்டும் அந்த எண்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல் எண் வந்து 1ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கணும், 2வது எண்ணுன்றது 3ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தா அதுதான் என்னோட ஆன்சர். அப்படியா இருக்கு? இது எல்லா எண்ணுமே 1ஆல டிவைட் ஆகும் தெரியும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் எண் வைக்கலாம், எந்த க்ளூல. 2வது எண் பார்த்தா இதுவும் 3ஆல் ஆகும், இதுவும் 3ஆல் ஆகும், இதுவும் 3, இதுவும் 3. அப்போ ஒரு ஆப்ஷன் கூட என்னால நெக்லெக்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி வரும்போதுதான் நமக்கு மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கணும், அது சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம சைட்ல மெத்தடும் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப கண்டிப்பா 2 எண்கள் இருக்கா, அந்த 2 எண்களோட எல்சிஎம் HCF பெருக்கல் பலனுக்கு இது சம்பந்தப்பட்ட ஒரே ஃபார்ம்ல எல்சிஎம்ல இருக்குது. இது மட்டும்தான் x × y = LCM × HCF. இது ஒரு ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 எண்களுக்கு மட்டும் இது செட் ஆகும், 3 எண்களுக்கு செட் ஆகாது. 2 எண்களோட பெருக்கல். ஓகே, 2 எண்ணையும் பெருக்குனா இந்த பெருக்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த 2 எண்களுக்கு எல்சிஎம் இருக்கா, இந்த 2 எண்களுக்கும் HCF இருக்கா, அந்த 2 எண்களோட எல்சிஎம் HCF பெருக்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்புக்கு அந்த 2 எண்களோட பெருக்கல் பலன் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? நீங்க பாருங்க, எனக்கு இந்த எண் வந்து என்னன்னு தெரியாது, ஆனா முதல் எண்ணுன்றது 1x, 2வது எண்ணுன்றது 3x பார்ட்ஸ் இருக்கு, பங்கு இருக்குன்றது எனக்கு தெரியும். அப்போ 1x × 3x கொடுத்துக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர். எல்சிஎம் HCF பெருக்கினா எனக்கு என்ன கிடைக்கும் 1200 கிடைக்கும்னு எனக்கு தெரியுது. இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணிட்டேன். அடுத்து பாருங்க, 1 × 3 3, x × x x² ஈக்குவல் டு 1200. 3ஆல் அடிக்கலாமா, 400 வருமா? அப்போ x² 400 அப்படின்னா அப்ப x நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா, 400க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 20. அப்ப x ஓட வேல்யூ 20 அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1x, அப்போ 1 × 20 20, செகண்ட் நம்பர் 3x, அப்போ 3 × 20 60. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 20, செகண்ட் நம்பர் 60. ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இதுவுமே எக்ஸாம்ல 2025 ஜிடில தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, 5, 10, 49 மற்றும் 28ஆல் வகுப்படும் மிகச்சிறிய இயல் எண் என்னன்னு கேட்கிறான். நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், கொடுக்கப்பட்ட எண்கள்ல ஒரு நம்பர் ஈவன் நம்பரா இருந்தா கூட அந்த கொடுக்கப்பட்ட எல்லா எண்களோட எல்சிஎம் கண்டிப்பா ஈவன் நம்பர்னு பார்த்தோம். கொடுக்கப்பட்ட எண்களை 1 0ல முடிஞ்சிருந்தா கூட என்னோட ஆன்சர் எதுலதான் முடிஞ்சிருக்கும், 0ல தான் முடிஞ்சிருக்கும்னு பார்த்தோம். கொடுக்கப்பட்ட எண்கள்ல ஏதோ ஒரு எண்ணோட இலக்கங்களை கூட்டும்போது 9ன்னு வந்தா கூட
என்னோட எல்சிஎமோட மதிப்பு இலக்கங்களை கூட்டும்போது என்னதான் வரும் 9 தான் வரும் நம்ம பார்த்தோம். இங்க பாருங்க இது 0ல முடிஞ்சிருக்கா, அப்ப கண்டிப்பா 0ல முடிஞ்சிருக்கிறது தான் என்னோட எல்சிஎம். அப்ப ஆப்ஷன் டி இல்ல. ஓகே, அடுத்தது பாருங்களேன். அடுத்தது எல்லாமே ஈவன் நம்பர் தான். அப்ப அதை வச்சு நம்மளால எந்த ப்ரூவும் பண்ண முடியாது. எல்லா நம்பரும் பாத்தீங்கன்னா 5ஆல் டிவைட் ஆகும். 3மே 5ஆல் டிவைட் ஆகும். அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 49ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பரை கண்டுபிடிக்கணும், 28ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பரை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்படி எல்லாம் எனக்கு வாய்ப்பாடெல்லாம் தெரியாது. அப்படின்னா இதை வேற எப்படி யோசிக்க முடியும், வேற எப்படி சொல்ல முடியும்னு யோசிக்கிறேன். 49னா இதை வாய்ப்பாட்டுல யோசிச்சு பார்க்கும்போது 49 7 × 7ன்னு சொல்லலாமா? ஓகேவா? 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் கண்டிப்பா இதால் டிவைட் ஆகும், 49ஆல் டிவைட் ஆகும். அவ்வளவுதானே? அடுத்து 28 வேற எப்படி சொல்லலாம்? 2×14ன்னு சொல்லுவீங்களா? ஓகேவா? 2×14ன்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா 4×7ன்னு சொல்லலாமா? ஏன்னா நீங்க 2×14ன்னு யோசிப்பீங்க. 14க்கும் இது டிவிசிபிள் ரூல் தெரிஞ்சவங்களும் தெரியும். 14 திரும்ப 2×7ன்னு சொல்லலாம். 4ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் 2ஆல கண்டிப்பா டிவைட் ஆகும். அடுத்து நம்ம 14ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் கண்டிப்பா 7ஆலையும் 2ஆலையும் டிவைட் ஆகணும்ன்றதுனால நம்ம 4×7 மட்டும் எடுத்துக்கலாம். டிவிசிபிள் ரூல் தெரிஞ்சா ஓகே, தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பமா இருக்கும். தெரியல எனக்கு டிவிசிபிள் ரூலே வேணும் அப்படின்னா சொல்லுங்க, அதையும் நம்ம தனியா ஒரு கிளாஸ்ல பாக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப நான் கண்டிப்பா 49ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பரை கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, பாக்கலாமா? இது 7ஆல் ஆகுமான்னு பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் ரொம்ப ஈஸி. 7ஐ விட 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பரை கண்டுபிடிக்கிறது ஈஸி. 4ஆல் டிவைட் ஆகும்னா லாஸ்ட் 2 டிஜிட் 0வா இருக்கணும், இல்ல 40 4ஆல் டிவைட் ஆகும். லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகும். 80 ஆகும். இப்போ 3 ஆப்ஷன்மே 4 யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியல, 3மே அப்படியே இருக்கு. அப்ப 7 யோசிப்போமா? 900ன்றது 7ஆல போகுமான்னு பாத்தீங்கன்னா ஒரு முறை, மீதி 2 14 6 போகாது. அடுத்து 1040க்கு வர 7 34ல பாத்தீங்க அப்படின்னா 28 போனா 6, அப்ப கண்டிப்பா இதுவுமே ஆகாது. ஓகேவா? 980 டிவைட் பண்ணி பாக்குறேன். 3 ஆப்ஷன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப கண்டிப்பா இதுதான் என்னோட ஆன்சரா இருக்கும். இல்ல நான் ஒரு முறை செக் பண்ணி பாக்குறேன். ஓகேவா? ஒரு முறை 7ஆல் டிவைட் பண்ணா மீதி 2 28ன்றது 4 140. கண்டிப்பா இது 980ன்றது 7ஆல் டிவைட் ஆகுதுன்றதுனால கண்டிப்பா அது 49ஆலையும் ஆகும், 28ஆலையும் ஆகுன்றதுனால என்னோட ஆன்சர் கண்டிப்பா 980 தான். ஓகேவா? இது உங்களுக்கு பார்க்கும்போது பிராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா நல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இது ரொம்ப ரொம்ப ஸ்பீடா இருக்கும். ஏன்னா நான் சொல்லிக்கிட்டே பண்றேன்றதுனால கண்டிப்பா இது எனக்கு டைம் ஆகுற மாதிரி தெரியுது. ஆனா கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி இது நானா எக்ஸாம்ல பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பா ஒரு 20 செகண்ட்ஸ் நான் என்ன பண்ணிட்டு போயிருவேன்னா கண்டுபிடிச்சிட்டு போயிருவேன்ற மாதிரி தான் பிராக்டிஸ் லெவல் இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த மெத்தட் டிவிசிபிள் ரூல் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்சிஎம்க்கு இதையே பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்து பாருங்க, ஒரு மிகச்சிறிய எண்ணுடன் 5ஐ அதிகரிக்கும் போது சரியாக 18 30 36 மற்றும் 24ஆல் வகுப்படும் அப்படின்னா அந்த எண் என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப வகுப்படக்கூடிய எண்ணுன்றது எல்சிஎம் இல்லையா? நீங்க இங்க லீஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா எல்சிஎம். ஓகேவா? ஆனா இந்த லீஸ்ட்ன்றது ஒரு சில டைம்ல சொதப்பி விட்டுடும். அதனால அந்த வகுப்படக்கூடிய எண்ணா கேட்கக்கூடியது வகுப்படக்கூடிய எண்ணா டிவிசிபிள் பை நம்பரா கேட்கறாங்க, என் நம்பர் டிவிசிபிள் பையா கேட்கறாங்கன்றதை கவனிச்சீங்கன்னா எல்சிஎம்ன்றதை நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, ஓகே. 5 அதிகரிக்குதுன்றது இங்க புதுசா இருக்குல்ல, இன்க்ரீஸ்ட் பை 5 ரிமைண்டர் 5 மீதி 5னா ஆப்ஷன்ல இருந்து கழிச்சு விட்டுருங்கன்னு சொன்னீங்க. சரி, ஆப்ஷனை கழிச்சு விட்டுட்டு கொடுக்கப்பட்ட எண்களுக்கு டிவிசிபிள் ரூல் செட் பண்ணா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இங்க இன்க்ரீஸ் பண்ண சொல்றாங்களே அப்படின்னா எதுவுமே யோசிக்காதீங்க. ஆப்ஷன்ல 5 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, 5 அதிகரிச்சுக்கோங்க. ஓகேவா? ஆப்ஷனுக்கு இருக்கக்கூடிய எல்லா எண்களோடவும் 5 கூட்டிக்கோங்க. ஓகேவா? கூட்ட என்ன வரும்? 365 370 355 360 இதுதானே. இப்ப இதுக்கு மேல ரூல் செக் பண்ணலாமா? கொடுக்கப்பட்ட எண்கள் என்னன்னு பாருங்களேன். 18 30 36 24. ஓகேவா? கண்டிப்பா என்னோட நம்பர்ஸ்ல ஒன்னு ஈவன் நம்பரா இருந்தாலும் என்னோட எல்சிஎம் ஈவன் நம்பர் தான். எல்லாமே ஈவன் நம்பர் தான். அப்ப கண்டிப்பா ஆட் நம்பர் வரக்கூடிய எதுவுமே என்னோட ஆன்சர் கிடையாது. 2 முடிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்க, இந்த நம்பர் 0ல முடிஞ்சிருக்கா? கொடுக்கப்பட்ட எண்கள்ல ஏதோ ஒரு நம்பர் 0ல முடிஞ்சிருந்தா கூட என்னோட எல்சிஎம் எதுல முடிஞ்சிருக்கும்? 0ல தான் முடிஞ்சிருக்கா. அப்படி பார்த்தா இந்த 2 ஆப்ஷனுமே 0ல முடிஞ்சிருக்கா? சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம். இங்க பாருங்க, இது 2யும் கூட்டினா 9. அப்ப கண்டிப்பா என்னோட ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பர்ல நான் கூட்டி பாக்குறேன், எதை கூட்டா 9ன்னு வருதோ அதான் என்னோட ஆன்சர். 3 7 10 10 கூட்டா 1. அப்ப கண்டிப்பா இது இல்ல. ஓகே, இங்க கூட்டி பாருங்க 3 6 9. அப்ப கண்டிப்பா என்னோட ஆன்சர் இதுதான். இது எங்க இருந்து வந்துச்சு? இந்த 355ல இருந்து வந்தது. அப்ப எந்த எண்ணுன்னு பாத்தீங்க அப்படின்னா 355. இதோட 5 அதிகரிச்சு நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இப்ப 5 அதிகரிச்சதுக்கு அப்புறம் அது 360 ஆயிடுச்சு. இப்ப இந்த 360ன்றது 18 30 36 24 முழுமையா வகுப்படும். இததான் அவங்க கொஸ்டினா கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்படி இல்ல அப்படின்னா நம்ம தானாவகத்துல போட்டு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். சரியா? அடுத்த கொஸ்டின் போலாமா?
நீங்க தானாவத்தில் போட்டு அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சேம் மாடல் நம்மளோட புக்ல இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டின்லாம் நீங்க பாக்குறீங்க இல்லையா, இதெல்லாம் 2025 அவங்க புதுசா கேட்டுல. ஓகேவா? 24 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு. 2022 நடந்த ஜிடில அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்மளோட மேக்ஸ் புக் பாத்தீங்க அப்படின்னா ஜிடி கொஸ்டின்ஸை வச்சு மட்டுமே நம்ம டைப்பா பிரிச்சு பண்ணிருக்கோன்றனால இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே எதுவுமே புதுசு கிடையாது. ஒண்ணு கூட விடாம நம்மளோட மேக்ஸ் புக்ல இருக்கு. இன்னைக்கு நான் இதுல எல்லாமே ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு உங்களுக்கு மாடல் வேணும், இதுக்கு மெத்தட் வேணும் அப்படின்னா நம்மளோட மேக்ஸ் புக் எடுத்து பாருங்க, வச்சிருக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருக்கும் புக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா புக் வாங்கியிருந்தாலும் இருக்கும். அப்ப கண்டிப்பா அந்த புக்கை போய் எடுத்து பாருங்க. அந்த புக்ல இதுக்கான பிரீஃப் மெத்தட் இருக்கும். ஓகே, 2 எண்களின் எல்சிஎம் மற்றும் HCF முறையன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப அதுல 1/16 அப்படின்னா மற்ற எண்ணை காணுன்னு கொடுத்துட்டாங்க. எல்லாமே ஃபார்முலா போயிடுவீங்க. x × y = LCM × HCF அப்ளை பண்ணீங்கன்னா அழகா வந்துடும். ஆனா கொஞ்சம் யோசிங்க. HCF என்ன பண்ண கொடுத்துருக்காங்க? 8. ஓகேவா? அப்போ 8ஆல டிவைட் ஆகுற மாதிரி தான் அந்த எண்கள் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பரும் பாருங்க 16, அதுவும் 8ஆல் ஆகும். அப்ப இன்னொரு நம்பரும் கண்டிப்பா 8ஆல் தான் ஆகும். 8ஆல் ஆகுற மாதிரி ஆப்ஷன் ஒண்ணே ஒண்ணு இருந்தா அதான் ஆன்சர். சப்போஸ் 2 ஆப்ஷன் இருக்குன்னா அப்ப நம்ம ஃபார்முலா தான் போய் ஆகணும். முதல்ல செக் பண்ணி தான் பார்ப்போம். எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவோம்? 74 ஆகாது, 72 8ஆல் ஆகும். வேற எதனா 8ஆல் ஆகுற மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். 70 ஆகாது, 73 ஆகாது. அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். மேம் மட்டும் ஆன்சர் வர மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா இது SSC GDயோட 2025 கேட்ட ஒரிஜினல் கேள்வி. எந்த ஆப்ஷனுமே நான் சேஞ்ச் பண்ணல. இருக்கக்கூடிய ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது நமக்கு அழகா எல்லாம் நெக்லெக்ட் ஆயிட்டு ஒரே ஆப்ஷன் தான் 8ஆல் டிவைட் ஆகுதுன்னு போது எதுக்கு போய் ஃபார்முலா யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகேவா? இதே மெத்தட்ல எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு டவுட்டா இருந்தா SSC GD 25 கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க. அந்த கொஸ்டின் டிட்டோ அப்படியே கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க 44, 32, 176 மற்றும் 352 LCM என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, என்னவா இருக்கும்? கண்டிப்பா என்னவா இருக்குன்னு பாருங்களேன். LCM தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிருந்தா ஓகே. கொடுக்கப்பட்ட எண்கள்ல LCMன்றது அந்த கொடுக்கப்பட்ட எண்கள்ல எது பெருசோ, அப்ப 352 தானே பெருசு. அப்ப 352ஆவே இருக்கும் இல்லையா? 352ஓட மடங்கா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பாத்துக்கோம். அப்ப கண்டிப்பா கொடுக்கப்பட்ட எண்கள் பெருசுன்னு பார்த்தா இதுதான். இதை விட கம்மியா இந்த 4 எண்களோட LCM இருக்கவே இருக்காது. ஓகேவா? அப்படி பாத்தீங்கன்னா கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷன், இந்த 2 ஆப்ஷன் நீங்க என்ன பண்ணிடலாம்? டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா? மீதி இருக்கக்கூடியது 2 தான். அதுவே பாருங்க 352க்கும் 379க்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு. அப்ப இது 352க்கு மடங்காவும் இல்ல, இதுல ஒரு அரை மடங்கு இன்க்ரீஸ் ஆகல, ரொம்ப ஜஸ்ட் ஒரு 20 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் போது கண்டிப்பா அப்ப இதுவுமே இல்ல. ஆன்சர் என்னோடது 352ன்றத நம்ம சொல்லிடலாம் இல்லையா? செக் பண்ணுவோமா? சரி, ஓகே ஓகே. இது எல்லாமே என்ன நம்பர்ஸ்? ஈவன் நம்பர்ஸ். கொடுக்கப்பட்ட 44 ஒரே ஒரு நம்பர் ஈவன் நம்பர்னு பார்த்தா கூட என்னோட LCM, இந்த எண்களுக்கான LCM கண்டிப்பா ஆட் நம்பர் வரவே வராது. அப்படி பார்த்தாலே என்ன ஆயிடும்? 3 ஆப்ஷனுமே போயிருச்சு. அப்ப இது மட்டும் தான் என்னோட LCM. அப்ப இந்த மாதிரி கேள்விகள்லாம் பாருங்க நம்ம இப்படிதான் ட்ரை பண்ணணும், இப்படிதான் சால்வ் பண்ணணும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா இங்க ஏதாச்சும் நமக்கு டைம் ஆயிருக்குமா? அப்படி இல்லைன்னா இவ்வளவு பெரிய வேல்யூஸ் 176, 352 எல்லாம் தானா வகுத்தலுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வந்து ஃபைனலா மொத்தத்தையும் பெருக்கி சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு டைம் ஆயிருக்குன்னு மட்டும் யோசிங்க. ஒரே ஒரு சின்ன வார்த்தை, கொடுக்கப்பட்ட எண்களை ஏதோ ஒண்ணு ஈவன் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா அந்த எல்லா எண்களோட LCM கண்டிப்பா ஈவன் நம்பர். அப்ப 3மே ஆட் நம்பர் போயிடுச்சு, 1 தான் ஈவன் நம்பர். அப்ப அது மட்டும்தான் என்னோட ஆன்சர். முடிஞ்சு போச்சா? இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. இனிமேல் LCM யாருமே கஷ்டமே சொல்ல மாட்டீங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க 36, 30, 114 மற்றும் 380 LCM கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த நம்பர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் 0ல முடிஞ்சிருந்தா ஓகே இருக்கு. இங்க 2 நம்பர் 0ல முடிஞ்சிருக்கு. ஒரு நம்பர் 0ல முடிஞ்சிருந்தாலே அதோட LCM எதுல தான் முடிஞ்சிருக்கும்? 0ல தான் முடிஞ்சிருக்கும். அப்படி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. இதையும் எடுத்துருவோம், இதையும் எடுத்துரும். அப்ப இதுவும் 0ல முடிஞ்சிருக்கு. அடுத்தது இதெல்லாம் நான் எப்படிங்க கண்டுபிடிப்பேன் அப்படின்னா நீங்க பாருங்க, இதை 2ஐயும் கூட்டி பார்த்தா 9ன்னு வருதா? அப்ப ஆப்ஷனை கூட்டி பாருங்க, எது 9ன்னு வருதோ அதான் ஆன்சர். 7, 9 வருது. நீங்க கூட்டி பாருங்க, 8, 10, 11. 11 கூட்டினா 2. அப்ப கண்டிப்பா இது என்னோட ஆன்சர் இல்ல. இதுதான் எனக்கு இந்த கொடுக்கப்பட்ட எண்களோட LCM-ஆ இருக்கு. ஏன்னா இதை கூட்டி பார்த்தாதான் எனக்கு என்ன வருது? 9ன்னு வருது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்த கேள்வி. இது எல்லாத்துக்குமே செட் ஆகும். எக்ஸாம்ல கேட்ட 2025 கேட்ட எல்லா LCM கேள்வியும் நான் அட்டென்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? அதை சால்வ் பண்ணி பார்த்துட்டேன். இங்க வரும்போது இவ்வளவு கான்பிடண்டா பேசுறோம் அப்படின்னா ஓகே, இதுக்கு வேற எந்த மாற்று வழியும் கிடையாது. இதுக்கு இந்த மாதிரி வழியில போனா எல்லாத்துக்குமே செட் ஆகுதுன்னு சொல்லும் போது மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? பசங்களுக்கு அந்த 10 கொஸ்டின் அப்ரோச் பண்றதுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்லலான்றதுனாலதான் நம்ம எடுத்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பா இதுல எந்த டவுட்டும் வேணா இந்த மெத்தட்ல அப்ரோச் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல கண்டிப்பா 100% ரிசல்ட் கொடுக்கலாம். ஓகேவா? 51, 18, 432, 144 LCM கேட்கலாம். பார்த்தா
எல்லாமே கீழே ஆப்ஷனும் ஈவன் நம்பர்ஸ் தான். இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஈவன் நம்பர்ஸ் தான். அப்ப இந்த ட்ரிக் இங்க செட் ஆகாது. ஓகேவா? எதுவும் ஜீரோலயும் முடியல. அப்ப என்னோட ஆப்ஷன்ல நான் ஜீரோ வச்சாலும் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டு ஆப்ஷன் போயிடுச்சு. ஏன்னா இது ரெண்டு தான் ஈஸியான ஆப்ஷன். ஜீரோல முடிஞ்சிருந்தா என்னோட எல்சிஎம் ஜீரோல முடிஞ்சிருக்கும். ஈவன் நம்பரா இருந்தா என்னோட எல்சிஎம் ஈவன் நம்பரா. இது ரெண்டும் வந்து பார்த்ததுமே செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். அது ரெண்டுமே இல்லை. அப்ப அடுத்து எதையாச்சும் கூட்டி பார்த்தா 9 வருதான்னு பாருங்க. இதை கூட்டி பார்த்தா 9 வருதா? அப்ப ஆப்ஷனை கூட்டி பாருங்க. எது 9 வருதோ அதுதான் என்னோட ஆன்சர். ஓகேவா? 10, 14, 18. அப்ப கூட்டினா 18 கூட்டினா என்னன்னு வரும்? 9 வரும். ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, அடுத்து இங்க வர 9 9 விட்டுலாம். அப்ப பார்த்தா 4. அப்ப கண்டிப்பா இது என்னோட ஆன்சர் இல்ல. இங்க பாருங்க, 7 2 கூட்டினா 9, 7 6 கூட்டினா 10 13, 13 கூட்டினா 4 வரும். அப்ப கண்டிப்பா இது என்னோட ஆன்சர் இல்ல. அடுத்து பாருங்க, 7 2 கூட்டினா 9 விட்டுடுங்க. அப்ப மீதி 3. அப்ப கண்டிப்பா இதுவும் என்னோட ஆன்சர் இல்ல. என்னோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஓகேவா? அப்ப எண்களோட இலக்கங்களை கூட்டுங்க. கூட்டினா உங்களுக்கு 9 வரணும். முதல்ல கூட்டும் போது 2 இலக்கம் 3 இலக்கத்துல உங்களோட கூடுதலோட திரும்ப அதையும் கூட்டுங்க. 9 வருதா அப்படின்றத ஃபைனல் சிங்கிள் டிஜிட் வரைக்கும் வர மாதிரி கூட்டுங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, 21, 24, 104 மற்றும் 312 எல்சிஎம் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, இங்க பாருங்களேன், கண்டிப்பா இந்த நம்பர் 24, 104 ஈவன் நம்பர். ஒரு நம்பர் ஈவன் நம்பரா இருந்தா விட என்னோட எல்சிஎம் ஈவன் நம்பர் தான். ஓகே, ஈவன் நம்பர்னா இரட்டைப்படை எண். ஓகே, ஆட் நம்பர் அப்படின்னா ஒற்றைப்படை எண். ஓகே, அப்படி கண்டிப்பா பார்த்தா என்னோட ஆட் நம்பர் இதெல்லாம் என்னோட எல்சிஎம் வர வாய்ப்பு இல்லை. 3மே போயிருச்சா? ஓகே, 3மே ஆட் நம்பர். அப்ப கண்டிப்பா என்னோட எல்சிஎம் இது மட்டும்தான். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வேணா இதுக்கு தானாவகத்தில் போட்டு பாருங்க. கண்டிப்பா இதுதான் ஆன்சர் வரும். ஓகேவா? எக்ஸாம்ல ஆப்ஷனும் பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து பாருங்க, இரு எண்களின் எல்சிஎம் மற்றும் HCF முறையே 198 மற்றும் 33 அப்படின்னா அதுல ஒரு எண் 99 அப்படின்னா மற்ற எண்ணை கண்டறியவும்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவீங்க. நம்ம மெத்தட்ல யோசிச்சு பாருங்க. ஓகேவா? HCF எவ்வளவு? 33. அப்போ HCF ஆல டிவைட் ஆகுற மாதிரி தான் அந்த ரெண்டு நம்பர் இருக்கும். HCF ஆல வகுப்படக்கூடிய எண்களா தானே அந்த ரெண்டு எண்கள் இருக்கும். ஒரு எண் பாருங்க, 99. 99 33 டிவைட் ஆகுமா? கண்டிப்பா டிவைட் ஆகும். 3 33 99. 33 டிவைட் ஆகுமா? ஆப்ஷன் என்ன இருக்கோ அதுதான் என்னோட ஆன்சர். ஓகேவா? 66ன்றது 2 × 33. 63 வராது. 67 68 வராதா? கண்டிப்பா என்னோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான். இதுக்கு எதுக்கு அப்ப நமக்கு ஃபார்முலா? அப்ப நம்ம கண்டிப்பா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அழகா இந்த மெத்தட்லயே அப்ரோச் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு மிகச்சிறிய எண்ணிலிருந்து 3ஐ குறைத்தா ஏதோ ஒரு லீஸ் நம்பர் இருக்குது, அதுல இருந்து 3 டிக்ரீஸ் பண்ணா அது 15, 25 மற்றும் 55 முழுமையாக வகுப்படும் எண்ணில் அச்சிறிய எண்ணை காண்க. இன்க்ரீஸ் பண்ண சொல்லிருந்தா இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. டிக்ரீஸ் பண்ண சொல்லிருந்தா யோசிக்காம ஆப்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, டிக்ரீஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்போ -3 -3 -3 -3 டிக்ரீஸ் பண்ணலாமா? 822 819 828 825 4 ஆப்ஷன் வந்துருச்சா? இப்ப இதுக்கு மேல பாருங்க, என்னோட எண்ணெல்லாம் எதுல முடிஞ்சிருக்கு? 5ல முடிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு நம்பர் 5ல முடிஞ்சிருந்தாலே அந்த 5ஆல முடிஞ்ச நம்பரை டிவைட் பண்ணக்கூடியது எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 5ஆல முடிஞ்ச நம்பரா தான் இருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்களேன், ஒரு நம்பரை நான் 5ஆல டிவைட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அது 125 5ஆல டிவைட் பண்ண முடியும். ஏன்னா அதுவும் என்ன இருக்கு, 5ல முடிஞ்சிருக்கு. ஒரு நம்பர் 5ஆல டிவைட் ஆகும் அப்படின்னாலே அது 5ல முடிஞ்சிருக்கும், இல்ல 0ல முடிஞ்சிருக்கும். அப்ப கண்டிப்பா 15ஆல டிவைட் ஆகணும், 25ஆல டிவைட் ஆகணும், இல்ல 55ஆல டிவைட் ஆகணும், ஏதோ ஒண்ணு எல்லாமே 5ல முடிஞ்சிருக்குனால என்னோட ஆன்சர் எது 5ல முடிஞ்சிருக்கோ அந்த எண்ணை தான் இதெல்லாம் டிவைட் பண்ணும் அப்படின்றது. அப்ப 825 தான் 15, 25, 55 டிவைட் பண்ண போகுது. வேற எதுவுமே 5ல முடியலன்னும் போது நான் எதுவுமே யோசிக்கணும். இது எங்க இருந்து வந்துச்சு? இந்த ஆப்ஷன் டி இருந்து வந்துச்சுன்னு போது அப்ப என்னோட ஆன்சர் ஆப்ஷன் டி மட்டும் தான். ஓகேவா? இந்த மெத்தடுமே நம்மளோட மேக்ஸ் புக்ல இருக்கு. இதுக்கு பிரீஃப் மெத்தட் உங்களுக்கு வேணும்னா புக்ல பாருங்க. ஓகேவா? இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ண சொன்னா ஆப்ஷன் ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணி செக் பண்ணுங்க. டிக்ரீஸ் பண்ண சொன்னாங்க, எவ்வளவு டிக்ரீஸ் பண்ண சொன்னாங்க அந்த ஆப்ஷன் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு டிவிசிபிள் ரூல் செக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஆன்சர் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஓகே, அடுத்து பாருங்க, 46 68 136 138 எல்சிஎம் எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். ஒரு நம்பர் ஈவன் நம்பர் அந்த கொடுக்கப்பட்ட எண்கள்ல ஒன்னு ஈவனா இருந்தாலே ஆப்ஷன் எல்சிஎம் கண்டிப்பா ஈவன் தான். ஓகேவா? அப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து ஆட் நம்பரா இருக்கு. கண்டிப்பா இது என்னோட ஆன்சர் இல்ல. ஓகே, ரெண்டு ஆப்ஷன் வந்துட்டுமா? இப்ப இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் என்னோட ஆன்சர். செக் பண்ணிடலாமா? ஓகே, அடுத்து பாருங்களேன், வேற ஏதாச்சும் கூட்டி பார்த்தா 9 வருதான்னு பார்த்தா வரல. எதை கூட்டி பார்த்தாலும் 9 வரல. ஓகே, அப்ப அடுத்து என்ன க்ளூனா, ஓகே இந்த 36ன்றது 4ஆல டிவைட் ஆகும். லாஸ்ட் 2 இலக்கத்துல இருக்கக்கூடிய எண் 4ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த எண் முழுமையா 4ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர். அப்ப இந்த 136ன்றது 4இன் மடங்கு. அப்ப 4இன் மடங்குன்றது தான் கண்டிப்பா 136ஆல டிவைட் ஆகும். அப்ப இது ரெண்டுத்துல எது 4ஆல டிவைட் ஆகும்னு செக் பண்ணா போதும். 06 ஆகுமானா ஆகாது. ஆனா 84 4ஆல ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா ஆகும். அப்ப கண்டிப்பா என்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி மட்டும்தான். ஓகே, இப்பயே பாத்துக்கோங்க, நான் சொன்னேன் இல்லையா
நம்ம நினைக்கிற மாதிரி எல்சிஎம் எல்லாம் இப்பெல்லாம் சிங்கிள் டிஜிட்லயோ 3 டிஜிட் 2 டிஜிட்ல எல்லாம் கேட்கல, அவங்க 4 டிஜிட்க்கு இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. அப்ப இந்த ஸ்பீடுக்கு நாமளும் கண்டிப்பா என்ன ஆயிடும், இம்ப்ரூவ் ஆயிடும். ஓகே, அப்ப என்ன மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டிவிசிபிள் ரூல் தான். எல்சிஎம்னா டிவிசிபிள் ரூல் தான், மறந்துடாதீங்க. அதுதான் பெஸ்ட் மெத்தடும் கூட. ஓகேவா? அடுத்து பாருங்க, 2 எண்களின் எல்சிஎம் மற்றும் HCF முறையே 140 மற்றும் 5 ஆகும். அப்ப எண்களில் 1 35 என்றால் மற்ற எண்ணை கண்டறியும். அப்ப கண்டிப்பா 2 எண்களோட எல்சிஎம் HCF கொடுத்துட்டாங்க, அந்த 2 எண்ணுல ஒரு எண் கொடுத்துட்டாங்க. அப்ப இன்னொரு எண் என்னன்றத நீங்க தான் கண்டுபிடிச்சு ஆன்சர் கமெண்ட் பண்ண போறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட மெத்தட் வேற, ஃபார்முலா மெத்தட் போறீங்க அப்படின்னா உங்களோட விருப்பம். சரியா? அப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஃபார்முலா மெத்தட போட்டு சொன்னாலும் ஓகே, ஏன்னா ரொம்ப டைம் ஆகாது, ரொம்ப ஈஸியான ஃபார்முலா, நல்லா ஞாபகம் இருக்கும், டக்குன்னு அப்ரோச் பண்ணிடலாம். அதையும் காட்டிலும் நம்மளோட டிவிசிபிள் மெத்தட நீங்க கத்துக்கிட்டு அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா பார்த்ததுமே ஆன்சர் சொல்லலாம். அப்ப இன்னொரு எண் என்ன அப்படின்றத யோசிச்சு சொல்லுங்க, சைட்ல சொல்லுங்க. டிவிசிபிள் ரூல் யூஸ் பண்ணி சொன்னீங்களா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சொன்னீங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா நான் அடுத்த வீடியோ பண்ணும்போது அப்ப இந்த மாதிரி ஷார்ட் ட்ரிக்ஸ்ல போலாமா இல்ல மெத்தட் படி போலாமா அப்படின்ற ஒரு சின்ன கேஸ் நான் பண்ணிப்பேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2 எண்களோட எல்சிஎம் 105ன்னு சொல்லிட்டாங்க, அந்த 2 எண்களோட விகிதம் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த எண்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கேக்குறாங்க. அப்போ 2 எண்கள் இருக்கு, அந்த 2 எண்கள் பாத்தீங்கன்னா 5:3 ரேஷியோல இருக்கு அப்படின்னா அந்த 2 எண்களோட கூட்டுத்தொகை என்னன்னு கேக்குறாங்க. அப்ப உடனே நாம இதுல என்ன தெரிஞ்சுக்கணும், அப்ப அந்த 2 எண்களோட கூட்டுத்தொகை நான் டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த 2 எண்களோட விகிதத்தை கூட்டுங்க. ஓகேவா? 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8. அப்ப 8ஆல டிவைட் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ல ஒன்னே ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுதான் என்னோட ஆன்சர். ஓகேவா? 8ஆல் டிவைட் ஆகும் 49 ஆகாது, 94 ஆகாது, 65 ஆகாது, 64 தானே வரும். அது விட்டா அப்போ 56 மட்டும்தான் 8வது வாய்ப்பாட்டுல வரும். அப்ப கண்டிப்பா அந்த 2 எண்களோட கூட்டுத்தொகை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 56 தாங்க. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. எல்சிஎம் HCF கண்டிப்பா கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக், எதுவுமே நம்ம கை வைக்கல. ஆக்சுவலா இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எல்சிஎம்ல கேட்ட டிஃபிகல்ட்டான கேள்விஸ், கொஞ்சம் டஃப்பான கேள்விஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது அட்டன் பண்ண எவ்வளவு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 செகண்ட்ஸ் ஆயிருக்குமா? அவ்வளவுதான். அப்போ நாமளும் இந்த மெத்தட்லயே போனோம் அப்படின்னா எக்ஸாம் கண்டிப்பா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சால்வ் பண்ணலாமா? 2 எண்கள் இருக்கு, ஒரு நம்பர் 5 பங்கு, இன்னொரு நம்பர் 3 பங்கு. நான் அதை 5x 3x கூட எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த 2 எண்களோட எல்சிஎம் தானே கொடுத்துருக்காங்க, இந்த 2 எண்களோட எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் அந்த 2 நம்பர் ரேஷியோ இருக்கு, இந்த 2 ரேஷியோல இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு எல்சிஎம் எடுக்கிறேன். 5x 3x இருந்தா அப்ப அதனோட எல்சிஎம் என்னவா இருக்கும்? 5க்கும் 3க்கும் பொதுவான வாய்ப்பாடெல்லாம் இல்ல. அப்ப 5 3 15xன்றது. அப்ப 5xக்கும் 3xக்கும் நீங்க எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 15xன்னு வருமா? ஓகேவா? ஏன்னா எக்ஸ்ன்றது ரெண்டுத்துலயும் பொதுவா இருக்கு, அப்ப அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 5க்கும் 3க்கும் பொதுவான வாய்ப்பாடுலாம் எதுவும் இல்ல. அப்ப நான் தானாவத்திலே போட்டா கூட 5க்கும் 3க்கும் எனக்கு என்ன வரும்? 5 3 15ன்றது எல்சிஎம் ஆகும். இப்ப அடிக்கலாமா? ஒரு முறை 105ன்றது 7 முறை இருக்குமா? ஓகேவா? 7 முறை இருக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ 7, எனக்கு அந்த 2 எண்களோட கூட்டுத்தொகை தான் வரும். அப்ப 5x பிளஸ் 3xன்றது 8x. அப்போ xன்றது 7னா 8xன்றது 8 7 56. ஓகேவா? இதுவே கொஞ்சம் ஷார்ட்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? இதை விடவும் ஈஸி. நீங்க டிவிசிபிள் மெத்தட்ல ஒரு கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? அடுத்து 2 எண்களோட எல்சிஎம் HCF கொடுத்துறாங்க. HCF பாத்தீங்கன்னா 9, ஒரு எண் வந்து 18 அப்படின்னா இன்னொரு எண் என்னவா இருக்கும்? இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி அப்ரோச் பண்ணிருக்கோம், இதையும் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? HCF கொடுத்துட்டு இருக்காங்க, எல்சிஎம் கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரு எண் எனக்கு தெரியும், அப்ப இன்னொரு எண் சொல்ல ஃபார்முலா யூஸ் பண்ண முடியுதா, இல்ல உங்களால பார்த்ததுமே ஆப்ஷன் வச்சு என்ன ஆன்சர் வரும், இன்னொரு எண் என்னவா இருக்குன்றது சொல்ல முடியுதான்றத ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி. ஓகே, இந்த கேள்வி பாருங்க, இதனோட ஆன்சருமே என்ன, அப்போ இந்த கொடுக்கப்பட்ட எண்களுக்கான எல்சிஎம் என்ன அப்படின்றத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இதனோட மெத்தட் நான் சொல்லி கொடுத்துட்டேன், நம்ம பார்த்த ட்ரிக்குள்ளதான் இது வரும், எக்ஸப்ட் எந்த ரீசனும் இல்ல. அப்ப ட்ரை பண்ணி பார்த்து அப்ப இதனோட எல்சிஎம் என்னவா இருக்கும் அப்படின்றத சொல்லுங்க. ஓகேவா? இனி வரக்கூடிய சம்மெல்லாம் உங்களோட ஒர்க் அவுட் சம்ஸ். ஓகேவா? இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்துட்டோம், அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா, அப்ப நம்மளாலையும் இதே மாதிரி ஸ்பீடா போட முடியுதா அப்படின்றத நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்காக தான் நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணுன்றதுக்காகவே இயர் கொஸ்டின்ஸ். ஓகேவா? 2025ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு கொஸ்டினா நீங்க என்ன பண்ணுங்கன்னா நம்ம பார்த்த ட்ரிக் படி சொல்ல முடியுதா அப்படின்றத பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? இது 22nd. அடுத்து பாத்தீங்கன்னா இது 23rd. ஓகே, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் இந்த செட்ல நம்ம பார்த்திருக்கோம். முடிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, 24. ஓகே, பாருங்க, கொஸ்டின் நோட் பண்ணிக்கிட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எல்லா கொஸ்டினும் நம்ம பார்த்தாச்சு. எல்சிஎம் ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக் தாங்க, அதை யோசிச்செல்லாம் பயப்படவே வேண்டாம். ஓகேவா?
உங்களால முடியுதா சொல்ல முடியுதா அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இது உங்களுக்கு 25. ஓகேவா? இதோட ஒரு 7 கொஸ்டின் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கு. ட்ரை பண்ணி பார்த்து என்ன ஆன்சர் அப்படின்றத சொல்லுங்க. தேங்க்யூ.